ஹலோ வியூவர்ஸ், நீங்கள் பார்த்துருக்கிறது ஐடியா பிளானட். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஆஃப்டர் எஃபெக்ட்ஸோட 17.5 லேட்டஸ்ட் வெர்ஷன் இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் பண்ணுறாங்க. இந்த நியூ வெர்ஷனில் என்னென்னலாம் அப்கிரேட் பண்ணுறாங்கன்னு இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதாவது சம்திங் லைக் ரோட்டோ பிரஷ் 1.0லேருந்து 2.0க்கு அப்கிரேட் பண்ணிருக்காங்க. இந்த மாதிரி இன்னும் என்னென்னலாம் அப்டேட் பண்ணிருக்காங்கன்னு இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். மறக்காமல் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்புறம் நீங்களும் நம்ம ஐடியா பிளானட் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அது கூட ஒரு பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுங்க. நான் ரெகுலராக அப்லோட் பண்ணுற வீடியோஸ்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஒரு வீடியோ எடிட் பண்ணுறதுக்கு ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் எடுத்தோம் அப்படின்னா ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் யூஸ் பண்ணுற ஒவ்வொருத்தரும் ஃபேஸ் பண்ணுற ஒரு மிகப்பெரிய ட்ராபேக் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ரியல் டைம் வீடியோ ப்ளேபேக். இதை இந்த நியூ வெர்ஷனில் சால்வ் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப்டர் எஃபெக்ட்ஸில் இருக்கிற மெயின் விண்டோவில் நியூ காம்போசிஷனை கிளிக் பண்ணி ஒரு ப்ராஜெக்ட்டை கிரியேட் பண்ணுங்கள். இப்போ நம்ம யூஸ் பண்ண போகிற அந்த வீடியோவை ட்ராக் பண்ணி ஆஃப்டர் எஃபெக்ட்ஸோட விண்டோவில் ட்ராப் பண்ணுங்கள். ஓகே, இப்போ இந்த வீடியோவை ப்ளே பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ரியல் டைமில் இது ப்ளே ஆகிட்டு இருக்கு. ஆஃப்டர் எஃபெக்ட்ஸோட ஓல்டர் வெர்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் அந்த வீடியோவை ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் ப்ரீ ரெண்டர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் ப்ளே பண்ணும். ஆனால் இந்த நியூ வெர்ஷனில் கொடுத்துருக்கிற இந்த இம்ப்ரூவ்மெண்ட் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நெக்ஸ்ட் அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ரோட்டோ பிரஷ் 2.0. இதில் என்ன அப்டேட் பண்ணிருக்காங்க அப்படின்றத இந்த வீடியோவை யூஸ் பண்ணி பார்க்கலாம். அதாவது ஆஃப்டர் எஃபெக்ட்ஸில் ஒரு வீடியோவை இம்போர்ட் பண்ணிட்டேன். இப்போ இந்த வீடியோவை ரோட்டோ பிரஷ் யூஸ் பண்ணி எடிட் பண்ண போகிறோம். ஃபில்ம் இண்டஸ்ட்ரீஸில் இதுக்கு பேர் ரோட்டோஸ்கோப்பிங் அப்படின்னு சொல்லுவாங்க. மேலே இருக்கிற மெனுவில் அந்த ரோட்டோ பிரஷ் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. இப்போ நெக்ஸ்ட் உங்களோட வீடியோவோட லேயரில் டபுள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா மெயின் காம்போசிஷனில் இன்னொரு லேயர் ஓப்பன் ஆகும். இப்போ அந்த விண்டோவில் தான் நம்ம அதை எடிட் பண்ண போகிறோம். உங்களோட கர்சர் யூஸ் பண்ணி அந்த கேரக்டர் மேலே அதை பெயிண்ட் பண்ணுங்க. இப்போ அந்த கேரக்டரோட அவுட்லைனை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ப்ளூ கலர் லைனால கவர் ஆயிருக்கும். இப்போ கவர் ஆயிருக்கிற இந்த ஏரியாவை மட்டும் பேக்ரவுண்டை விட்டு நம்மளால செப்பரேட் பண்ண முடியும். இப்போ அந்த அவுட்லைன் கரெக்டாக கிரியேட் ஆகலை அப்படின்னா எந்தெந்த இடத்துலலாம் கரெக்டாக கிரியேட் ஆகலையோ அந்த இடத்துல கர்சர் யூஸ் பண்ணி அதை பெயிண்ட் பண்ணுங்கள். இப்போ நெக்ஸ்ட் கேப்டன் அமெரிக்கா இந்த கேரக்டருக்கு நம்ம பெயிண்ட் பண்ணணும். சின்ன சின்ன டீட்டெயில்ஸ் கூட மிஸ் பண்ணாமல் ஜூம் பண்ணி அதை கரெக்டாக கிரியேட் பண்ணுங்கள். இப்போ இந்த கேரக்டர்ஸோட ஃபேஸில் கொஞ்சம் கரெக்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த கேரக்டரை கவர் பண்ணியிருக்கிற அந்த அவுட்லைன் கொஞ்சம் ஸ்பில் அவுட் ஆகுது அப்படின்னா, அதாவது பேக்ரவுண்டையும் கவர் பண்ணுற மாதிரி ஸ்பில் ஆகுது அப்படின்னா கீபோர்டில் ஆல்ட் பட்டனை கிளிக் பண்ணி ஹோல்ட் பண்ணிட்டு கர்சர் யூஸ் பண்ணி அந்த ஏரியாவை மட்டும் பெயிண்ட் பண்ணிங்க அப்படின்னா அந்த ஏரியா சப்ராக்ட் ஆகிடும். நெக்ஸ்ட் நம்ம இந்த வீடியோவை ப்ளே பண்ணணும். அதாவது இந்த வீடியோ ப்ளே ஆகும்போது அந்த கேரக்டர்ஸ் மூவ் ஆகிற அந்த டைமில் அந்த ரோட்டோ பிரஷ் ஆட்டோமேட்டிக்காக ட்ராக் பண்ணி ஒவ்வொரு ஃப்ரேமுக்கான அந்த அவுட்லைனையும் ஆட்டோமேட்டிக்காக கிரியேட் பண்ணும். இப்போ இந்த வீடியோவை ஃபுல்லாக ப்ளே பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா மேலே இருக்கிற மெனுவில் மெயின் காம்போசிஷனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ இந்த வீடியோவில் இருக்கிற 2 கேரக்டர்ஸ் மட்டும் பேக்ரவுண்டை விட்டு தனியாக செப்பரேட் பண்ணியாச்சு. இப்போ இந்த 2 கேரக்டரோட ஹேர் கொஞ்சம் ரஃபாக இருக்குது, அதை கொஞ்சம் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணணும். இப்போ மறுபடியும் மேலே இருக்கிற மெனுவில் ரோட்டோ பிரஷ் ஆப்ஷனை லாங் ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா அதில் ரிஃபைன் எட்ஜ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ அந்த டூல் யூஸ் பண்ணி தான் இந்த கேரக்டரோட ஹேரை நம்ம கரெக்ட் பண்ண போகிறோம். இப்போ இந்த ஹேரோட எட்ஜை மட்டும் பெயிண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம பெயிண்ட் பண்ண அந்த இடம் மட்டும் ஆல்ஃபா சேனலாக கன்வெர்ட் ஆயிருக்கும். இப்போ அதேமாரி இன்னொரு கேரக்டருக்கும் கிரியேட் பண்ணுங்க. இப்போ மறுபடியும் கீபோர்டில் ஸ்பேஸ் பண்ண கிளிக் பண்ணி அந்த வீடியோவை ப்ளே பண்ணீங்க அப்படின்னா அந்த ஹேரோட எட்ஜஸ் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக கரெக்ட் ஆகும். இப்போ மேலே இருக்கிற மெயின் விண்டோவை கிளிக் பண்ணிவிட்டு கீழே இருக்கிற அந்த டிரான்ஸ்பரன்சி ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இப்போ இந்த வீடியோவோட ஃபோர்கிரவுண்டையும் பேக்ரவுண்டையும் செப்பரேட் பண்ணியாச்சு. இப்போ இந்த வீடியோவை ப்ளே பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இதில் ரோட்டோ பிரஷ் நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. இப்போ லெஃப்ட் சைடில் இருக்கிற அந்த எஃபெக்ட்ஸ் விண்டோவில் பார்த்தீங்க அப்படின்னா ரோட்டோ பிரஷோட செட்டிங்ஸ் இருக்கும். அதில் 2 வெர்ஷன் இருக்கும், 1.0 அப்புறம் 2.0. இப்போ நம்ம யூஸ் பண்ணது லேட்டஸ்ட் வெர்ஷன், அதாவது 2.0. இப்போ நெக்ஸ்ட் அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு வீடியோவில் இருக்கிற ஆப்ஜெக்ட்டை எப்படி மறைய வைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஸ்கையில் ஒரு ஜெட்டு ஃப்ளோ ஆகிறது உங்களுக்கு தெரியும். அந்த வீடியோ லேயரை செலக்ட் பண்ணிட்டு மேலே இருக்கிற மெனுவில் பென் டூலை கிளிக் பண்ணுங்க. இப்போ அந்த பென் டூல் யூஸ் பண்ணி அந்த ஜெட்டை மட்டும் நம்ம கட் பண்ண போகிறோம். அந்த ஜெட்டோட சைஸுக்கு ஏற்ற மாதிரி அதை கட் பண்ணுங்க. இப்போ கீழே இருக்கிற அந்த வீடியோ லேயரில் மாஸ்க் ஆப்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா ஆட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி சப்ராக்ட் பண்ணுங்கள். இப்போ அந்த வீடியோ லேயரில் அந்த ஜெட்டை மட்டும் நம்ம சப்ராக்ட் பண்ணியிருக்கோம். கீழே இருக்கிற அந்த மாஸ்க் ஆப்ஷனை கிளிக் பண்ணி அதில் இருக்கிற மாஸ்க் பாத்தில் ஸ்டாப் வாட்சை கிளிக் பண்ணி ஒரு கீ ஃப்ரேமை கிரியேட் பண்ணுங்கள். இப்போ நெக்ஸ்ட் நம்ம இதை ஃப்ரேம் பை ஃப்ரேம் அட்ஜஸ்ட் பண்ணணும். அதாவது இந்த மாஸ்க்கை ஃப்ரேம் பை ஃப்ரேம் நம்ம மூவ் பண்ணி வைக்கணும். அந்த ஜெட்டு ஃப்ளோ ஆகிற எல்லா இடத்துலையும் அந்த மாஸ்க்கை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணணும். அந்த ஜெட்டோட சைஸுக்கு ஏற்ற மாதிரி அந்த மாஸ்க்கை அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். ஒரு வாட்டி ஸ்டாப் வாட்சை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்த ஃப்ரேமில் அந்த மாஸ்க்கை நம்ம மூவ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக கீ ஃப்ரேம் கிரியேட் ஆகும். இப்போ ரைட் சைடில் இருக்கிற விண்டோவில் பார்த்தீங்க அப்படின்னா கண்டென்ட் அவர் ஃபில் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதில் இருக்கிற அந்த ப்ரிவியூ விண்டோவில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கட் பண்ணியிருக்கிற அந்த ஜெட்டு அதில் தெரியும். இப்போ இந்த ஆப்ஷன் உங்களுக்கு அந்த விண்டோவில் இல்லை அப்படின்னா மேலே இருக்கிற மெனுவில் விண்டோவை கிளிக் பண்ணிவிட்டு அதில் அந்த ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த எஃபெக்ட் விண்டோ அங்கே கிரியேட் ஆகும். இப்போ அந்த விண்டோவில் ஜெனரேட் ஃபில் லேயர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும், அதில் சேவ் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ இந்த வீடியோவில் பார்த்தோம் அப்படின்னா அந்த ஜெட்டு இன்விசிபிள் ஆகிடுச்சு, அதாவது அதை கட் பண்ணி ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ கீழே இருக்கிற அந்த வீடியோ லேயருக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபில் லேயர் கிரியேட் ஆயிருக்கும். இதில் புதுசாக கிரியேட் ஆகிருக்கிற இந்த லேயர் தான் அந்த ஜெட்டை இன்விசிபிள் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. இப்போ அந்த வீடியோவை ப்ளே பண்ணி பார்த்தோம் அப்படின்னா தெரியும், அதாவது இந்த ஜெட்டு எந்த ஃப்ரேம்லையும் இன்டரப்ட் ஆகலை. ஆஃப்டர் எஃபெக்ட்ஸோட 3D இன்டர்ஃபேஸில் ஒரு மேஜர் அப்டேட் கொடுத்துருக்காங்க. அதாவது அதோட ஓல்டர் வெர்ஷனோட அந்த 3D டிரான்ஸ்ஃபர்மேஷன் டூல்லேருந்து
நியூ வெர்ஷனுக்கு அப்டேட் பண்ணிருக்காங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த ப்ராஜெக்ட்டில் வந்து நிறையா 3D லேயர்ஸை கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ மேலே இருக்கிற மெனுவில் அந்த ஆர்பிட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு அந்த டூல் யூஸ் பண்ணி இதில் இருக்கிற 3D லேயர்ஸ் எல்லாமே ரொட்டேட் பண்ணி பார்க்கலாம். இதுவே ஆஃப்டர் எஃபெக்ட்ஸோட ஓல்டர் வெர்ஷனாக இருந்திருந்தா இது மாதிரி ரொட்டேட் பண்ணும்போது அந்த 3D லேயர்ஸ் எல்லாமே பிளர் ஆகும். ஆனால் இந்த நியூ வெர்ஷனில் இது எல்லாமே இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஆஃப்டர் எஃபெக்ட்ஸோட ஓல்டர் வெர்ஷனில் கேமரா லேயரை யூஸ் பண்ணால் மட்டும்தான் இது மாதிரி நம்மளால் ரொட்டேட் பண்ணி பார்க்க முடியும். ஆனால் இந்த நியூ வெர்ஷனில் கேமரா இல்லாமலே இது நம்மளால் ரொட்டேட் பண்ண முடியும். இப்போ கீழே இருக்கிற விண்டோவில் ஏதாவது ஒரு லேயரை செலக்ட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த 3D டிரான்ஸ்ஃபர்மேஷன் டூலுக்கு ஒரு அப்கிரேட் கொடுத்துருக்காங்க. அந்த டூல் யூஸ் பண்ணி டேரெக்டாக நம்மளால் அந்த லேயரை ரொட்டேட் பண்ண முடியும். ஆஃப்டர் எஃபெக்ட்ஸோட ஓல்டர் வெர்ஷனில் இந்த ஃபெசிலிட்டி இல்லை. கீபோர்டில் 4 கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் டூல் வந்து மூவ் பண்ணுறதுக்கான ஒரு டூலாக கன்வெர்ட் ஆகும். இப்போ கீபோர்டில் 5 கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த டூல் வந்து ஸ்கேலுக்கு கன்வெர்ட் ஆகும். அதாவது அதோட சைஸை நம்மளால் இன்க்ரீஸ் பண்ண முடியும். இப்போ கீபோர்டில் 6 கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த டூல் வந்து ரொட்டேஷன் டூலாக கன்வெர்ட் ஆகும். இந்த டூல் யூஸ் பண்ணி 360 டிகிரியில் இந்த லேயரை நம்மளால் ரொட்டேட் பண்ண முடியும். இது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறையவே அப்கிரேட் கொடுத்துருக்காங்க. அதாவது ஆஃப்டர் எஃபெக்ட்ஸோட பெர்ஃபார்மன்ஸ் நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போயிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.